கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்களாகிய உங்களிடத்துல தேவனுடைய அன்பை மீண்டும் ஒரு விசை இந்த காலை கதிர் வாயிலாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த கதை தான். ரேமண்ட் என்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனா என்ற இடத்துல 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த ஒலிம்பிக் போட்டிக்காக தயாராகி கொண்டிருந்தார். போட்டியின் நாளும் வந்துச்சு. ரொம்ப எல்லா முயற்சிகள், முன் ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்து பயிற்சி எல்லாமே கரெக்டாக பண்ணி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய ஓட்டப்பத்தை துவக்கினார். அப்போ போட்டி வந்த நாளில் வந்துச்சுன்னா அதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க. இவரும் போய் அந்த லைனில் நிற்கிறாங்க. என்ன ஓட்டப்பந்தயம் என்ன செஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச தூரம் ஓடும் பொழுது அவரால் என்ன செய்ய முடியல, தொடர்ந்து ஓட முடியல. அவருக்கு என்ன பிடிச்சுன்னா, அந்த தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக என்ன செஞ்சேன்னா, சுருண்டு கீழே விழுந்தார். அப்போ அவருடைய ஓட்டப்பந்தயத்து பயணம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைத்த வேலையில் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த தசைப்பிடிப்பின் வலி என்ன பொருட்படுத்தாமல் திருப்பி எழுந்து ஓட்டத்தை என்ன செய்கிறாருன்னா, எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ட்ரை பண்ணுறாரு. கால் அப்படியே தாங்கி ஓடுறாரு. அந்த கஷ்டமான சூழ்நிலை பார்த்த அவருடைய தந்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவருக்கு எப்படியாவது உதவணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ சீக்கிரமாக உள்ள கிரவுண்டில் வந்துட முடியாது. அந்த தடைகளெல்லாம் தாண்டி ஓடி வந்து தன்னுடைய மகனை என்ன செஞ்சார், ஓட முடியாமல் தடுமாறி இருக்கிற மகனை தாங்கி பிடிச்சி அந்த எல்லையை அவர் கடக்க செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், முடிக்க சொல்கிறார். தன்னுடைய அந்த ஓட்டத்தை என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய மகனுடைய ஓட்டத்தை முடிக்கிறாரு. ஒருவேளை அவர் வின் பண்ணலனாலும் அது என்ன செஞ்சார், கம்ப்ளீட் பண்ணுவதற்கு தந்தை என்ன செஞ்சார்னா உதவி பண்ணார். ஏன்னு சொன்னால், மகன் படுகிற அந்த கஷ்டத்தில் அவர் என்ன செஞ்சார், துணை நின்றார். இதே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரும் கூட அப்படிதான், நம்முடைய பரம தந்தையும் கூட அப்படிதான். நீங்களும் நானும் ஓடுகிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக வேலைகளை தசைப்பிடிப்பு போல நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள் எல்லாம் என்ன செய்யுச்சுன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து போக முடியாதபடிக்கு சுருண்டு விழும்படி என்ன செய்யுமா, தள்ளி விட்டுருமா. அப்படி தள்ளி விடும்பொழுது பரலோக தந்தை நமக்காக என்ன செய்வாராம், ஓடி வந்து நம்மை காப்பாற்ற வளர்றாரு. எப்போ, அவர்கிட்ட நம்ம போகும் பொழுது அவர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்வார், ஆவிக்குரிய அந்த பந்தயத்தை நாம் என்ன செய்வோம், ஓடி முடிக்க அவர் உதவி செய்வார். எப்படி பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ உறுதியாக சொல்லுவார்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் என்னது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடும். ஒருவேளை நமக்கு அங்கங்கே ஒருவேளை தசை பிடிப்பு ஏற்படலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. எப்படி இந்த உலக தந்தையே நீங்கள் எல்லையை கடக்கணும், நீங்கள் அந்த எல்லையை அந்த கோட்டை தாண்டணும், வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உலக தந்தையே நினைக்கும் போது தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றின பரலோக தந்தை உங்களை என்ன செஞ்சிட மாட்டார், அப்படியே விட்டுற மாட்டார். நீங்கள் அப்படி கிடப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அவர் வந்து அப்படியே விழுந்தே கிடைக்கல பார்த்தீங்களா, அவர் எந்திரிச்சு எப்படியாவது செய்ய முயற்சி செய்து போல நீங்களும் நானும் எந்திரிச்சு ஆண்டவரத்தில் போவோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவனுடைய ஓட்டத்தை முடிக்க செய்வார். நீங்கள் அதே போல் இந்த கெட்ட குமாரன் கதையிலையும் பார்ப்போம்ல, அவர் என்ன செய்வார், தகப்பனை விட்டு போவார். ஆனால் திருப்பி வரும்போது தகப்பன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் பாவத்தில் நம்ம விழுந்து போனால் கூட திருப்பி நம்ம அவர்கிட்ட போகும் பொழுது அவர் நமக்கு ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய அழுக்கான அந்த பாவ கந்தையான அந்த அழுக்கான துணியை நம்மகிட்ட எடுத்து போட்டு அவர் என்ன செய்வாரா, நீதியின் வஸ்திரத்தை கொடுப்பார். நமக்காக பரலோக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். அப்பேற்பட்ட அன்பான தேவன் அப்படி நம்மகிட்ட இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஓட்டத்தை முடிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்கும்.
நம்ம பயப்பட தேவையில்லை. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சில கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், அதன் மத்தியிலும் நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் என்ன செய்யணுமா, நம்முடைய பந்தய பொருளை நோக்கி, இலக்கை நோக்கி நம்ம இந்த பந்தயத்தில் ஓடணும். நம்ம இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நோக்கி ஓடும் பொழுது பரலோகம் என்கின்ற அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியும். எங்களை ஓட செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் ஓடுவதற்கு திராணி இல்லாதவர்கள், பலனற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால், அவர் நம்முடைய கரங்களை பிடித்து அழைத்து என்ன செய்வார், நம்முடைய ஓட்டத்தை முடிக்க செய்வார். நமக்காக நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை அவர் நமக்கு வாய்க்க பண்ணி தருவார். அப்போ நாம் என்ன செய்யணும், பயப்படாதபடிக்கு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் தைரியமாக தேவன் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி நீங்களும் நானும் ஓடுவோன்னு சொன்னால் பந்தய பொருளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதற்கு நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுப்போம், பாவ அறிக்கை செய்வோம். தேவன் நம்மை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோமா. அண்ட சராசரத்தையும் படைத்த அன்பின் தகப்பனே, வல்லமை உள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, எங்களுடைய ஆத்மாவுக்கையும் ஆவியையும் காக்கிறவரே, அப்படியே பாத்துல வருகிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து கடந்த நாட்களில் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நீர் எங்களை தட்டி எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய சித்த கிருபை ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற அந்த காரியத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களுக்காக மரித்தவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவரே இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓடத்தக்கதான பலத்தையும் ஞானத்தையும் தாங்க. அந்த பந்தய பொருளில் அந்த பெற்றுக்கொள்ளுன்ற விசுவாசத்தோடு ஓடுகிற அந்த ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இது எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துவீர், எங்களை பாதுகாப்பீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கழிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை நோக்கி வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் எங்களை விடுவித்து காத்துள்ளோம் ராஜா. எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தரல வேண்டுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.